ஹாய் நண்பா நண்பீஸ். மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரெயினில் போகலாமா? அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெயினில் போகலாமா? ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம மதுரையை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நானும் சரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஃபூட் பிரிட்ஜில் இறங்கி போனேன். இறங்கி போயிட்டு நம்ம மதுரை சந்திப்புக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம போடி நாயக்கர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. இது வந்து வாரத்தில் 3 நாள் தாங்க ஆப்ரேட் ஆகுது. அதுவும் நம்ம மதுரையிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு தான். நானும் யூசுவலாக மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு தான் இப்போ போவேன். ஆனால் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக மதுரையிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி நானும் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டு ஒரே இருட்டாக இருந்துச்சு. அதுவும் போடி நாயக்கனூர்லேருந்து சென்னைக்கு வந்தது காலியாக தான் வந்தது. எல்லாம் பர்த்லாம் நல்லா வேக்கண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் நம்ம கொடுமை ஆர்ஏசியில் நமக்கு வந்துருச்சு. ஆனால் ஆன் டைமில் மதுரையை விட்டு கிளம்பியாச்சுங்க. 10:45க்கு ஷார்ப்பாக எடுத்துட்டாங்கள்ல ட்ரெயின். கூடவே ஒரு ட்ரெயின் வந்தது. அதாங்க நம்ம மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸ்ஸு. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சரி நம்ம மதுரையை விட்டு நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப வருத்தத்தோடு தாங்க கிளம்புன மதுரையை விட்டுட்டு. டாட்டா பை பை மதுரை, மிஸ் யூ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்ஏசியில் நான் வந்து போய் உக்காந்துட்டேங்க. நான் ஏற்கனவே சொன்னல உங்ககிட்ட. நானும் டிடிஆர் கிட்ட கேட்டுட்டு அவரும் சரி திண்டுக்கலுக்கு மேலே அவரும் பர்த்து கொடுத்துட்டாரு. அதுவும் அப்பர் பஸ்ஸில் தாங்க கொடுத்தாரு. ஆனால் நல்லா இருந்துச்சு கைஸ் ட்ராவல். அதுவும் நம்ம சண்டே நைட்டு கிளம்பி மண்டே காலையில் வரோம். யூஸ்வலாக சண்டேனாலே கூட்டமாக தான் இருக்கும். அதுவும் நைட் ட்ரெயின்ஸில் சொல்லவே வேண்டாம். சரி நானும் காலையில் ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ட்ராவலை ரசிச்சுட்டு இருந்தேன். ரசிச்சுட்டு இருந்து இப்போ பெரம்பூரே வந்துருச்சு. பெரம்பூர் காலையில் 7:30 மணிக்கு வந்தது. 7:45க்கு சென்ட்ரலில் அரைவல். ஸோ நம்ம சென்ட்ரல் வரைக்கும் நாங்கள் போகலங்க. நம்ம பெரம்பூர்லேயே நம்ம இறங்கிட்டோம். ஸோ ஒரு ஒர்க் இருந்தது, அதனால தான் நான் பெரம்பூரில் இறங்கிட்டேங்க. ஒரு வழியாக ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்து நம்ம இறங்கியாச்சு. நம்ம ட்ரெயினுக்கு ஒரு குட்டி பாய் ஒன்று சொல்லிவிடுவோமா? பாய்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரெயின் கூடயே நம்ம நடந்து வந்தோம். ஆனால் ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயினுக்கு மறுபடியும் ஒரு பாய் சொல்லிவிடுவோம். டாட்டா பாய் பாய். நம்ம வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்